நம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளருமான முனைவர் பி. சரவணன் அவர்களை வாழ்த்துரையாற்றிட வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பள்ளியினுடைய 75வது பவள விழாவிலே கலந்து கொள்கின்ற ஒரு பேறு பெற்றமைக்காக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மேடையிலே நான் அமர்ந்திருப்பதற்கு காரணமாக அடித்தளம் அமைத்த ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் நான் எண்ணி வணங்குகின்றேன். எங்களுடைய ஆசிரிய பெருமான்களை எல்லாம் இங்கே எதிரிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும் மதிப்பிற்குரிய திரு பெரியசாமி ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் எல்லாம் எங்களை எப்படி வழிநடத்தினார்கள் என்பது இன்றும் எங்களுடைய மனதிலே நிழலாடி கொண்டிருக்கின்றது. பெரியசாமி ஆசிரியர் என்று சொன்னால் கண்டிப்பு, ராமச்சந்திரன் ஆசிரியர் என்று சொன்னால் அது கனிவு. அவருடைய மிடுக்கான உடை பாவனைகளும் நடை உடை பாவனைகளும் இன்றும் எங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாகவும் முன்மாதிரியாகவும் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு வகையிலே ஜெயமார் அவர்கள், அவருடைய ஆளுமை ஆசிரியர் கணேசன் அவர்கள் எவ்வளவு பிரியமாக செல்லமாக, குறிப்பாக எனது அருமை நண்பர் ராமலிங்கம் அவரிடத்திலே கணேசன் ராமலிங்கம் செய்கின்ற குறும்பையெல்லாம் அவர் எப்படி ரசித்தார் என்பதை என்னால் கூட இருந்து நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த பள்ளியிலே கல்வி கற்றதை விட இந்த ஆசிரிய பெருமக்களினுடைய ஆளுமைகள் எங்களை பிற்காலத்திலே வழிநடத்தியது என்று நான் கருதுகின்றேன். அது உடற்கல்வி ஆசிரியர் குமாராக இருந்தாலும் சரி, முன்பு குறிப்பிட்ட ஆசிரிய பெருமக்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே இருந்து எங்களை அறியாமல் எங்களுடைய மனதிலே ஊறிய அந்த ஆளுமைகளின் விளைவாகத்தான் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பினை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு துணிவு, நெஞ்சுரம் எங்களிடையே இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். இன்று இந்த மேடையில் இருக்கின்ற என்னுடைய பள்ளி தோழர்கள், அருமை நண்பர் டாக்டர் கே.பி. ராமலிங்கம் அவர்களும், எங்களுடைய நண்பர் முத்துநல்லியப்பன், சிவகுமார் இவர்களெல்லாம் எங்களுடைய வகுப்பு தோழர்களாக இருந்து இன்றைக்கு இந்த பள்ளியினுடைய பெருமையை பல்வேறு துறைகளிலே பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் ஒன்று நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு பாடல் வரிகளிலே புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே என்று ஒரு பாடல் வரும். அதுபோல இது ஒரு சாதனை. நான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக பொறுப்பிலே அமர்ந்தேன் என்று சொன்னால் அந்த வாய்ப்புக்கு வித்திட்டது இந்த மண். குறிப்பாக அந்த பாதையை நான் வகுத்து கொண்டாலும் அந்த பயணத்திலே எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் கே.பி. ராமலிங்கம். அதன் விளைவாகத்தான் அந்த பதவியிலே என்னால் அமர முடிந்தது. இந்த பதவியிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே மட்டுமல்ல, 14 ஆண்டுகள் இன்றும் நான் பதிவாளர் தான். சென்னையில் இருக்கின்ற வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக இப்பொழுது நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனவே பதிவாளராக 14 ஆண்டுகள் ஒரு பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றதற்கு இந்த பள்ளியும்
அதற்கு ஆசிரியர் பெருமக்களும் பேருதவி புரிந்திருக்கின்றார்கள் என்ற நினைவு நான் என்னுடைய இறுதி மூச்சு வரை மறக்காது. அதற்கு நான் என்றுமே நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிற்கு மிக சிறப்பாக, மிக அருமையாக, பெருமைமிக்க ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கும் இதில் கலந்து கொள்வதற்கும் எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.